இன்னும் ஒரு மாலை நேரத்தில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 1960வது வருடத்திலே உங்களுக்கு நான் என்னுடைய காணொளி மூலமாக காட்டக்கூடியது என்னவென்றால், இங்கிலாந்திலிருந்து இன்றைக்கு இந்தியாவிற்கு இறக்குமதியாகியிருக்கிற புத்தம் புதிய ராயல் என்ஃபீல்டு என்ற நிறுவனத்தின் மூலமாக. என்னங்க ரொம்ப குழம்பிட்டீங்களா? ஆமாங்க, ஒன்றும் இல்லைங்க, என் முன்னாடி இந்த பாருங்கள் ஒரு சூப்பரான பைக்கு நிற்கிது. ராயல் என்ஃபீல்டோடைய ஒரு பழைய காலத்து பைக்கு, 60 வருஷம் பைக்கு. இதை பார்த்த உடனே நானும் 60 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டேன் பார்த்துக்கிடுங்க. அதனால தான் நமக்கு அந்த மாதிரி அந்த காலத்துக்கு பேச்சு வந்துருச்சு. அது அந்தளவுக்கு வந்திருக்காது. அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு இங்கிலாந்துலேருந்து அப்படியே இறக்குமதியான வண்டி. இந்த வண்டியோட புத்தம் புது லுக்கை பார்க்கும்போது எனக்கு இன்றைக்கி வேறு எதுவுமே தோணலை. இது இன்றைக்கி 1960 இந்த வண்டியை டெலிவரி வாங்கினாங்க அப்படின்னா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இது இருந்துச்சுங்க. ஒரு 2000லேருந்து 4000 ரூபா தான் விலையாம் அந்த காலத்தில். இந்த காலத்தில் ஒரு டயர் கூட வாங்க முடியாது. ஆனால் 2000 ரூபா விலைக்கு, இதுவும் நம்ம நாட்டில் தயாரிக்கலையாம், இங்கிலாந்தில் தயாரித்து கப்பல் மூலமாக தூக்கிட்டு இங்கே இந்தியாவில் இருக்கிற பணக்கார பயவுள்ளாவும் வாங்கி ஓட்டியிருக்கானுவா. அந்த வண்டி தான் நம்ம முன்னாடி நிற்கிது. புத்தம் புதுசாக ரீஸ்டோரேஷன், அதுவும் ஒரிஜினாலிட்டி படி பண்ணி. எவ்வளோ தெரியுமா ஆச்சு? 1,90,000 ரூபா. என்ன ஏதுன்னு சொல்கிறேன், வீடியோக்குள்ளே வாங்க போயிட்டு வருவோம். Came this very morning. Yeah, black ink glitter came this very morning. Said my baby gone away, and my good luck so gone. இன்னைக்கு திருநெல்வேலியில் நம்ம முன்னாடி நிற்கிறதாங்க பழைய காலத்து ராயல் என்ஃபீல்டு, அதுவும் மேட் இன் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு 350 இன்ஜின். இதோட ஹெட்லைட் எல்லாம் பாருங்கள், ஹேண்டில் பாரை பாருங்கள், த்ராட்டில் ஒயரை பாருங்கள், அந்த இந்த என்னது சோக்குன்னு சொல்லுவீங்களா அந்த சோக்கை பாருங்கள், ஒரு ஆம்பு மீட்ரு எங்கே இருக்குது பாருங்கள், ஹெட்லைட்டோட சுவிட்ச் எங்கே இருக்குது பாருங்கள். அட்டகாசமான ஒரு ரீஸ்டோரேஷனுங்க, அதுவும் ஒரிஜினாலிட்டி படி. இது எல்லா ஜாமானுமே பஞ்சாபில் ஆர்டர் பண்ணி வந்திருக்கு திருநெல்வேலிக்கு. அது எங்கே வந்திருக்கு அப்படின்னா நம்ம பாத்திமா பாய் கடைக்கு தான் வந்திருக்கு. திருநெல்வேலியில் நிறைய பேருக்கு தெரியும், புல்லட் மெக்கானிக்குன்னா பாத்திமா பாய் தான். அவருடைய பைக்குகள் ஃபுல்லாக நிற்க பற்றிலா. நானும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய பைக்கை கொண்டு வந்திருக்கேன். அதில் தான் இந்த ஒரு அட்டகாசமான தங்கத்தை பார்த்தேன். பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா, அதனால தான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்துடலாம் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா இதோடைய விலை, அது இப்போ ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான விலை பார்த்தீங்கன்னா 1,90,000 ரூபாயாங்க. கிட்டத்தட்ட 1,90,000 ரூபாய்க்கு A to Z இப்போ புதுசாகிட்டாங்க. இன்ஜின் எல்லாமே பழசு தான், சேஸு இன்ஜின் எல்லாம் பழசு தான். அது அவங்க அவ்வளோக்குள்ளே ரீஸ்டோரேஷன் பாலிசிங் அப்படி இப்படின்னு போட்டு அட்டகாசம் பண்ணிட்டாங்க. பாயிண்ட்டில் இருக்குதுங்க வண்டி. அதுவும் இந்த ஹெட்லைட்டு நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன், பட் இதில் சின்ன ஹெட்லைட்டாக தான் பார்த்துருக்கேன். இப்போ இது பெரிய ஹெட்லைட்டாக இருக்குது, நல்ல பவராக இருக்குது. அதுக்கு உண்டான சுவிட்ச் இதில் இருக்குது பற்றியில் ஒரு லிவர். இது நம்ம ஊரில் சோக்கு மாதிரி போட்டிருக்கோம், ஆனால் சோக்கு கிடையாதாங்க, டீ கம்ப்ரஸர் லிவர். அந்த காலத்தில் வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் அப்புறம் இதை போட்டு அடிக்கிறதுக்கும் இன்ஜினை வரைக்கும் வைக்கிறதுக்கு. அப்புறம் லிவரை பாருங்கள், அதுவும் ஒரிஜினாலிட்டியாக அந்த ஒரு மாதிரி கிளாம்பு மாதிரி இருக்குது பற்றிலா. இதை பிடிச்சாலே டைட்டாக பிடிக்கணும், கையெல்லாம் வெட்டிடும் போல் இருக்குது, அந்த மாதிரி ஓட்டணும். இப்போது இந்த லிவர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த ரோட் மாஸ்டர்னு சொல்லுவாங்கள்ல, ரோட்க்கு அந்த வண்டியில் மட்டும்தான் இருக்குது. இந்த விவசாய வண்டியில் தான், விவசாயம் பண்ணுற அந்த வண்டிகளில் மட்டும்தான் இந்த லிவர் இருக்குது. இப்போ இந்த வண்டியில் அந்த காலத்தில் வச்சுருந்துருக்குறாங்க. இது அப்படியே நம்ம மேட் இன் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்குல்ல, இது எல்லாமே அப்படியே இருக்குது. இப்போ இந்த மீட்டர் எல்லாமே புதுசாக மாற்றிருக்காங்க. இந்த இன்ஜினுடைய இது பார்த்திங்கன்னா G2 இன்ஜின் சொல்லிடுறாங்க. இது 350cc தான், G2 இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஜினு, இந்த டிசைனு, இந்த டேங்க்கு, இந்த ஹெட்லைட்டு எல்லாமே ஓஜி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த சீட்டு இதுவும் ஓஜி. அந்த காலத்தில் இது சிங்கிள் சீட்டாக தான் இருந்திருக்கு. அப்புறம் டபுள் சீட்டு இப்போ தான் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த லைட்டும் பாருங்கள், இந்த லைட்டும் சின்னதாக இந்த ஜாவாக்கெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்னதாக இருக்குது, அழகாக இருக்குது. நம்பர் போர்டு அந்த காலத்துலலாம் MDH MDT அப்படி தானே இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பு, அதாவது பிரேக்கு ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, இது வித்தியாசமாக இருக்குது. பிரேக்கு ப்ளஸ் செயின் எல்லாமே அந்த இதுக்குள்ளே தான் இருக்குது பார்த்துடுங்க. இது ஒரு சின்ன சைஸான ஒரு வீல் தான்.
350/19 போட்டிருக்கு. அது ஒரு மாதிரி சைஸ் தான் பார்த்துடுங்க. ஆனால் இப்போ ரிம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. டிவிஎஸ் 50 ரிம்மு மாதிரி இருக்குது. இந்த எம்ஐடிலாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ரிம்மாக இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய வெயிட் இன்ஜினுக்கு இது காணுமான்னா இந்த காலத்தில் பத்தாது. பட் அந்த காலத்தில் இது ஓகேவாக தான் இருந்திருக்கு. இதில் அந்த ட்ரம்மு தான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த ட்ரம்மு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ட்ரம்மு. இப்போ இது பிரேக் பேடு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு ஒன்றுமே பார்க்க முடியாது. அது பாட்டுக்கு உள்ளே இருக்குது. இந்த இதுவும் பாருங்களேன், கப்பு எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக. இதை வந்து டைட் பண்ணுறது பிரேக் செயின் டைட் பண்ணுற ஒரு சைஸ் பார்த்துக்கிடுங்க. இதுவும் எப்படி ஓஜியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இது ஷாக் அப்சர் வேணால் இப்போதைக்கு இப்போ மாடலில் கொண்டாந்து இருக்கலாம். மற்றபடி மற்ற எல்லாமே அப்படியே பழைய காலத்து இருக்குது. இந்த வீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் ட்ரை சைக்கிள்லாம் இந்த மாதிரி தான் போட்டிருப்போம். இந்த சைஸ் தான் போட்டிருப்போம் சின்ன வயசில். அதே ட்ரை சைக்கிள் சைஸில் இப்போ புல்லட்டுக்கு இருக்குது அந்த நேரத்தில். ஸோ எல்லாமே வந்து ஓஜியாக நல்ல குவாலிட்டியான பொருளாக தான் போட்டிருந்துருப்பாங்க. அதை அப்படியே இப்போ இருக்க நம்ம பஞ்சாப்கார மக்கள் அதை ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கன் இதில் போட்டுட்டு இது ஒரு லிவர் போட்டிருக்கல. இது வால் டைட் வைக்கிறது தான். ஐயோ நான் வேறு மாற்றி விட்டேனே. அந்த அப்படியே வச்சுருவோம். இந்த மணிக்கே தொட வேண்டாம். வண்டியை பற்றி அந்தளவுக்கு தெரியாது. இப்போ இது வந்து கார்பரேட்டர் டைப்பில் மாற்றிருக்காங்க. பட் அந்த காலத்தில் கார்பரேட்டர் டைப்பில் இருக்காது. அந்த நேராகவே போயிருக்கோம். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக கார்பரேட்டர் டைப்பில் மாற்றிருக்காங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு பேடு மாதிரி வச்சு அப்படியே டேங்க்கு, அப்படியே கன்னு டேங்க், அப்படியே இப்போ கோல்டன் கன்னு பற்றிலாம் ராயல் என்ஃபீல்டுன்னு இதெல்லாம் இப்போ தயாரிச்சிருப்பாங்க. பட் பித்தளை தான், எல்லாமே பித்தளை தான். அதுலேயும் குறிப்பாக இந்த டேங்க் மூடியும் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை தான். கம்ப்ளீட் கோல்டு மாதிரியே இருக்குல்ல, பித்தளை கிடையாது, கோல்டு மாதிரி தான் இருக்குது. இன்ஜின் வந்து அதே 350cc அதே மாடலு. ஆனால் G2 இன்ஜின். அந்த நேரத்தில் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டான இன்ஜின் வந்திருக்கு போல இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டயரும் வந்து பார்த்திங்கன்னா 3.4/19, பேக்கில் வந்து 3.50/19. இது ஃப்ரண்ட் டயர் வந்து 3.4/19 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவுமே இதுலேயுமே ரிம் அதே அளவு தான் இருக்குது. 19 ரிம்முன்னு 19 ரெண்டு பக்கமே 19 சைஸ் தான் பார்த்துடுங்க. இந்த ட்ரம்மும் பாருங்களேன், பிரேக் ட்ரம்மு. பிரேக்கிங் இதுவே வந்து வித்தியாசமாக இருக்குது. இந்த லிவர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தூக்கிட்டு பிரேக் அடிக்கும்போது இது நல்லா ஸ்ட்ராங்காக போகுது. அவ்வளோ இப்போ வரைக்கும் ஓஜி இரும்பில் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். அலுமினியமாக ஓஜியான்னு தெரில, இரும்பா தெரில. பட் இதுவும் வந்து அப்படியே பக்காவாக இருக்குது. அந்த ட்ரம்மும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. சப்பட்டையாக ஃபேன் மண்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த காலத்து ஃபேன் மண்டை மாதிரி இவ்வளோ தான் இருக்குது பார்த்துடுங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி சப்பையாக இருக்குது. இதில் பிரேக் பேடு இருக்கா, நல்லா இருக்கா இல்லையான்றதை நம்ம கழட்டி தான் பார்க்கணும் போல இருக்க. இந்த இதை கழட்டினா தான் தெரியும். இதை இந்த ஒரு போல்ட்டை கழட்டிட்டு இதை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் பிரேக் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ தெரியும். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மக்காடு தாங்க. இந்த மக்காடு இங்கே வந்தது இங்கே வரைக்கும் போகுது, கீழே வரைக்கும் போகுது. இதுவுமே பழைய ஓல்டு மக்காடு, அதனால அப்படி இருக்குது. ஒரு வித்தியாசமாக இருக்குப்பா. வண்டியை பார்க்க அப்படியே ரசனையாக இருக்குது. திரும்பி பாரியா செல்லலாம். ராயல் என்ஃபீல்டு இது இவங்க ஒட்டியிருக்காங்க. இவங்க இது எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறாங்கன்னு வைங்களேன். இது வந்து மார்த்தாண்டத்துலேருந்து ஒரு நண்பர் வந்து ஒரு அண்ணன் வந்து பண்ண விட்டுருக்காப்புல நம்ம பாத்திமா பாயிட்ட. இவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. நிறைய மாடிஃபிகேஷன் இந்த பக்காவாக, அதாவது ஓஜியாக பழைய காலத்து மாடிஃபிகேஷன் எல்லாமே பண்ணுறதுல சிறப்பான ஒரு ஆள் வந்து நம்ம பாத்திமா பாய் தான். நானும் பார்த்த வரைக்கும் நிறைய வண்டி பார்த்துருக்கேன். அதுவும் 250cc 125ccலலாம் வண்டி ராயல் என்ஃபீல்டு வண்டி எல்லாமே பண்ணி கொடுப்பாப்புல. ஒன்லி ஒன் ராயல் என்ஃபீல்டு தான். இந்த இடத்துல நிற்கிறது பூரா ராயல் என்ஃபீல்டு தான். ஸ்டார்ட் பண்ணி பாத்ரூமே ஸ்டார்ட் பண்ணிடுவோமே. நீங்கள் தான் அதுக்கு ஆள் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? அவதார படத்தில் வரும்ல, அந்தந்த மிருகத்தை அந்தந்த மிருகம் தான் சரி பண்ண முடியும். அப்பா சவுண்டை பாருங்க. வா 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 சவுண்ட் அப்படியே இதய துடிப்பு மாதிரி இருக்குங்க. துப்பு 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 துப்புன்னு இன்ஜின் சவுண்டை பாருங்க. டியூனிங் அவ்வளோ சூப்பரான டியூனிங்கில் இருக்குது. அட்டகாசம். ஒரு சின்ன துளி கூட வரல பாருங்க. ஒரு மிதியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது தனியாக குதிக்கிறாவ பாருங்க. ஒரு டிராக்டர் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் இந்த வைப்ரேஷனு. டக்கு 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 கை தருதா. அட்டகாசம் அட்டகாசம். அப்படியே நிற்கிது பாருங்க ஸ்லோ ஸ்பீடில். ஒன்று இருக்குது பாருங்க, ஹார்னு. இந்த மஞ்சள் கலர் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்னா என்ன சவுண்டு. ஓஜி ஹார்னில் என்ன சவுண்டு பாருங்க. அதேமாரி இது வந்து லைட்டு ஐபீம் லோ பீம் வைக்கிறதுக்கு உண்டானதான். அதுவும் ஓஜி தான், அதுவும் ஒரிஜினல் தான் பார்த்துடுங்க. லைட்டை நம்ம இப்போ லைட் போடுற சுவிட்சு வந்து இங்கே இருக்குது.
இதான் லைட்டு. ஹெட்லைட் போட்டாச்சா? ஹெட்லைட் எரியுது. ஆஃப் பண்ணிட்டா? இது ஆஃப் பண்ணிட்டு போட்டேன். அதுக்கு பிறகு ஒரு செகண்ட் தாண்டி தான் வருது. இப்போ வருதா? இப்போ வந்து இது ஐபீம் லோ பீம் போடுறது வந்து இப்படி ஐபீம் லோ பீம் இதாகலை, எல்லாம் தெளிவாக இருக்காப்புல. அந்த காலத்தில் நமக்கு வந்து நெப்போலியன் காலத்தில் குதிரை அவங்களுடைய செருக்குக்கு, அவங்களுடைய வீரத்துக்கு, அவங்களுடைய இது பலத்துக்கு எல்லாத்துக்குமே குதிரை தான் முக்கியம் காரணம். அதே மாதிரி இந்த காலத்தில் நம்ம தாத்தங்காலத்தில் என்ன சேட்டை பண்ணியிருக்காங்க. இந்த காலத்தில் வாங்குகிற பைக்கே நம்ம வந்து அவ்வளோ ஒரு சீன் காட்டிக்கிட்டு இருக்கோம். அதை வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுத்துகிற மக்களை அந்த காலத்தில் நம்ம தாத்தா காலத்துலலாம் பாருங்களேன், இப்படி வச்சுக்கிட்டு அவங்க போடுற அந்த அங்கே 5 ரூபா கரை வெட்டிக்கு அவங்க பண்ணுற அநியாயத்தை எவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். உண்மையிலே பாருங்க சரியாக இருக்குங்க. இங்கிலாந்துலேருந்து கொண்டு வந்து அவங்க வாங்கி இந்த இந்தியா ரோட்டில் ஓட்டியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவில் இருந்திருக்கும் வண்டி. எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்படியெல்லாம் வண்டி ரெடி பண்ண ஆசை தான். பட் இப்போ ஸ்டில் இன்றைக்கே இதோட விலை 2 லட்சம் ரூபாய். அதுவும் வெறும் வேலை பார்த்ததுக்கு மட்டும்தான். அப்புறம் வண்டியோட ஓஜி ரேட்டு வேறு. அன்றைக்கி காலத்துக்கு 2000, 3000, 4000 ரூபாய்க்குள்ள வாங்கி வச்சுக்கிட்டு இன்றைக்கி 2 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த வண்டியை வச்சோன்னு வைங்களேன், இந்த கெத்து வேறு எதுலேயும் கிடையாதுங்க. உண்மையிலே சொல்கிறேன், சூப்பர் பைக்கு அது இதுன்னு நிறைய பேர் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுலேயுமே வந்து பழைய சூப்பர் பைக்கில் இருக்கிற பவர் இப்போ பவரு அந்த கெத்து இதில் இல்லை. ஆனால் அதனால தான் சொல்கிறோம், இன்றைக்கி நாங்கள் என்ன தான் ராயல் என்ஃபீல்டில் புது பைக்கு 650 சிசி ரேஞ்சில் வாங்கினா கூட அந்த ஓஜி இருக்குது பற்றியில், அந்த ஓஜி ஐயோ வேறு லெவலுங்க. எனக்கு இதை வந்து ஸ்டாண்டை இறக்கி போட்டு இதில் நின்று ஒரு ரவுண்டு போகிற கூட ஆசை வரல சத்தியமாக. இதில் உட்காந்து பார்த்தாலே அந்த கெத்து வந்துடுது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது உண்மைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். சத்தியமான உண்மை. நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ எனக்கே வயசு வந்து 44 வயசு ஆகுது. ஒரு 60 வயசு 70 வயசு இருக்கிறவங்களாம் இந்த வண்டியை வந்து நீங்கள் அந்த காலத்தில் இளைஞர் காலத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த பைக்கை ரோட்டில் பார்த்து நீங்கள் நினச்ச நினைப்பெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் கொட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி எனக்கும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த பைக்கை நான் காட்டினதில் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஏதாவது உங்கள் பழைய வண்டி மாடிஃபிகேஷன் பண்ணணுன்னா திருநெல்வேலிக்கு வாங்க. பட்டை காசம் பண்ணிட்டார், இப்போ பட்டையை கிளப்பிட்டார். அவர் பாஷையில் சொல்ல போனால் ஜம்முன்னு பண்ணிட்டார். ரைட், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். ஃபோட்டோ மாட்டேன், இதில் உட்காந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகே.